நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது தனுஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கிற இட்லி கடையை பற்றி. இட்லி கடையோட கதை என்னன்னா, இது நம்ம வழக்கமாக நிறைய பார்த்த கதை தான். அதாவது ராஜ்சேகரன் வந்து பூர்வீகமாக சிவனேசன் இட்லி கடைன்னு கிராமத்தில் நடத்துகிறாரு. அந்த இட்லி கடை வந்து பயங்கர ஃபேமஸ், அந்த ஏரியாவிலே பயங்கர ஃபேமஸாக மாறுது. அப்படி அவங்க அம்மாவும் இட்லி கடை தான் நடத்துனவங்க. இவர் வந்து பையனை படிக்க வச்சு அவனை வந்து கேட்டரிங் படிக்க வைக்கிறாரு. ஆனால் அப்பாவுக்கு என்னன்னா, தான் பையன் இந்த கிராமத்திலே நம்மளோட இருக்கணும், இந்த இட்லி கடை நமக்கு பிறகு நடத்தணும்னு விரும்புகிறாரு. ஆனால் அவன் நான் இல்லை நான் படித்து வேறு லெவலுக்கு போகிறேன், நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும், நம்ம எப்போ கார் வாங்குறது, எப்போ பங்களா வாங்குறது அப்படிங்கிற சிந்தனையில் வெளிநாட்டுக்கு போகிறாரு. அங்கே நிறையா சம்பாதிக்கிறாரு. சமையல் கலையிலே பெரிய பெரிய பொறுப்பில் வர்றாரு. அங்கே ஒரு பெரிய கோடீஸ்வரரான நம்ம சத்யராஜோட மக அனன்யா பாண்டேவை லவ் பண்ணுறாரு. அவங்க அண்ணன் அருண் விஜய். இந்த நேரத்தில் அப்பா இறந்து போகிறாரு. அப்பா இறுதி சடங்குக்காக இங்கே வர்றவர். ஸோ நம்ம இனிமேட்டு வெளிநாட்டுக்கு போக வேண்டாம், அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுவோம், நம்ம வந்து பாரம்பரியமான இந்த இட்லி கடையை நடத்துவோம் இங்கே இருக்காரு. இதுல அனன்யா பாண்டியோட நிச்சயம் பண்ணாரு. அந்த கல்யாணம் நின்று போனதுனால அந்த கோபத்தில் அவங்க அண்ணன் அருண் விஜயும் சத்யராஜ் இவரை அடிச்சு இழுத்துட்டு போறதுக்கு வர்றாங்க. அது ஒரு வில்லன் கூட்டமா மாறுது. ஸோ இவர் அடிச்சு இழுத்துட்டு போறதுக்காக அருண் விஜய் வர்றாரு, சத்யராஜ் வர்றாரு, அனன்யா பாண்டே பின்னாடி வர்றாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து இவரை இட்லி கடை நடத்த விடாம இவர் எப்படியாவது வெளிநாட்டு கூப்பிட்டு போயிட்டு நம்ம மகளை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சத்யராஜ் பிளான் பண்றாரு. அருண் விஜய் அதுக்கு போராட்டத்தனமாக நடந்துக்கிறாரு. கடைக்கு தீ வைக்கிறாரு, தனுஷை போட்டு ரோட்டில் போட்டு அடிக்கிறாரு. அவர் திருப்பி அடிக்கிறார், ஒரு இடம் அடுத்த இடம் அஹிம்சன்றாரு. இப்படியே போய் அவர் கடைசியாக இட்லி கடையை நடத்தினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதில் நடிப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக ராஜ்சேகரன் சொல்லவே வேண்டியதில்லை. அவர் வழக்கமாக இதுக்கு முன்னாடியே உள்ள படங்களும் கொஞ்சம் அப்படியே கோபமாக நடிப்பார். இதில் கொஞ்சம் சாப்பிட்டா அஹிம்சையாக இருங்கப்பா, சண்டை போடாதீங்கப்பா அப்படின்னு ஒரு சமாதான புறாவை இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி தனுஷும் சரி, சின்ன பிள்ளையா இருக்கும்போதும் சரி, அப்புறம் வெளிநாட்டில் போய் மிடுக்கா இருக்கும்போதும் சரி, அப்புறம் திரும்ப இங்கே வந்து கிராமத்தில் வந்து நம்ம கிராமத்துக்காக தன்னுடைய இட்லி கடைக்காக அவர் கஷ்டப்படும் போது சரி, பிரமாதமான நடிப்பை வெவ்வேறு கோணங்களில் கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து நித்யாமன் சொல்லவே வேண்டாம். அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரியான கேரக்டர், ஒரு கிராமத்து முரட்டுத்தனமான ஒரு பொண்ணு எப்படி இருக்குமோ அது மாதிரி அவங்க பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ராஜ்சேகரன் மனைவியாக நடிச்சிருக்க கீதா கைலாசமும் பிரமாதமாக நடிச்சு. நடிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே இல்லை. இடைவேளை வரைக்கும் ஒரு யதார்த்த சினிமாவாக பயணித்து இடைவெளிக்கு பிறகு முழுக்க ஒரு கமர்ஷியல் சினிமாவாக மாறுது. ஒரு சினிமாவாக இது ஒரு நல்ல படம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு 2.5 மணி நேரம் நல்ல என்டர்டெயின்மெண்டான படம் தான், அதுலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எங்கே குழப்பம் வருதுன்னா, படம் சொல்ல வர்ற விஷயம். படம் என்ன சொல்ல வருதுன்னா, நீ கிராமத்தில் இட்லி கடை வச்சிருக்கியா, உன் மகனும் இட்லி கடை நடத்தட்டும், உன் பேரனும் இட்லி கடை நடத்தட்டும், நீங்கள் அதை தாண்டியே போகக்கூடாது. நீ வந்து சரி அந்த இட்லி கடையை ஒரு ஹோட்டலாக மாற்றணும்னு யோசிக்கிறாங்க, அதுவும் யோசிக்கிறது. அந்த இட்லி கடை அப்படியே தான் இருக்கணும், பரம்பரையாக அந்த இட்லி கடையை நடத்தினா அந்த கண்டென்ட்டை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் அந்த படத்தில் காட்டப்படுற உண்மையான விஷயம். அப்போ வந்து ஒரு நாவிதராக இருக்கிறவர் சலூன் கடை வச்சிருந்தாரு, அவர் மகனும் சலூன் கடை தான் வைக்கணுமா, அவர் பேரனும் சலூன் கடை தான் வைக்கணுமா, ஏன் அதை தாண்டி சிந்திக்க கூடாதா அப்படிங்கிற விஷயம் நம்ம மனசுக்குள்ளே வருது. இன்னொரு என்னன்னா, இந்த படத்தை எப்படி கொண்டு போயிருக்கணும் ஒரு சின்ன யோசனை தான். அதாவது வந்து நம்ம வந்து வெளிநாட்டில் இத்தாலியிலேருந்து வந்து பிறந்த பீஷாவை நம்ம இப்படி விரும்பி சாப்பிட்றோம். அவன் வந்து அவனுடைய உணவுப் பொருளை நமக்கு திணிச்சிருக்கான், நமக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கான். சைனாவில் வந்து நூடுல்ஸ் அவன் கொண்டு வந்து நம்மகிட்ட உணவு சேர்த்துருக்கான். அப்படியே நம்ம இட்லியே உலகம் ஃபுல்லாக கொண்டு போகக்கூடாது. அப்போ ஒரு சாதாரண கிராமத்தில் இட்லி கடையில் பிறந்த ஒருத்தன் வளர்ந்து ஆளாகி தன்னுடைய படிப்பால் தன்னுடைய அறிவால் தன்னுடைய பாரம்பரிய உணவான இட்லியை உலகம் ஃபுல்லாக கொண்டு போனான். நம்ம பீஸா சாப்பிட்ற மாதிரி வெளிநாட்டுக்காரெல்லாம் இட்லி சாப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை கொண்டு போய் இது ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு படமாக மாறி இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறான், நீ வந்து செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலே செய், அதை தாண்டாத அப்படிங்கிற குலத்தொழில். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கிற குலக்கல்வி குலத்தொழில் திட்டத்தை தான் இந்த படம் வந்து சொல்ல வருது. இது ஒரு தப்பான அணுகுமுறை, தப்பான கருத்தோட்டம் இந்த படம் முன் வச்சிருக்குது. அதனால வந்து ஒரு படம் என்டர்டெயினாக பார்க்கணும்னா நீங்கள் போங்க, நல்லா பாருங்க. ஆனால் படத்தோட கருத்தை மனசில் ஏற்றுக்காதுங்க. அதை வந்து நீங்கள் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுங்க, கருத்தை ரிஜெக்ட் பண்ணுங்க. ஒரு படமாக வேணால் ரசிச்சுட்டு வரலாம்.